ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பிரெயின் தமிழா. இன்றைக்கி நாம் பொது அறிவு பாடப்பிரிவிலிருந்து ஒரு 15 முக்கிய கேள்விகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க கேள்விகளை பார்க்கலாம். ஓகே, முதல் கேள்வி பார்க்கலாம். விதவைகள் மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? விடை ஆப்ஷன் பி 1856. இரண்டாவது கேள்வி, இந்திய சேவகர்கள் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? விடை ஆப்ஷன் சி கோபாலகிருஷ்ண கோகலே. மூன்றாவது கேள்வி, சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? விடை ஆப்ஷன் ஏ 1925. நான்காவது கேள்வி, நெல் எந்த வகையான மண்ணில் வளரும்? விடை ஆப்ஷன் ஏ அமிலத்தன்மை. ஐந்தாவது கேள்வி, புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி என்ன? விடை ஆப்ஷன் ஏ நிக்கோட்டின். ஆறாவது கேள்வி, புகையிலை எதிர்ப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? விடை ஆப்ஷன் சி மே 1, 2004. ஏழாவது கேள்வி, விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னர் யார்? விடை ஆப்ஷன் பி ஸ்கந்தகுப்தர். எட்டாவது கேள்வி, தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ உஸ்தத் இஷா. ஒன்பதாவது கேள்வி, கிழக்கு கடற்கரையில் அமைந்திருக்கும் கப்பல் கட்டும் தளம் எது? விடை ஆப்ஷன் சி விசாகப்பட்டினம். பத்தாவது கேள்வி, எந்த சிறையில் இருந்தபோது ஈவேரா நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? விடை ஆப்ஷன் பி பெல்லேரி. 11வது கேள்வி, தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் எப்போது? விடை ஆப்ஷன் சி நவம்பர் 7. 12வது கேள்வி, குழந்தைகள் உரிமை சட்டம் அறிமுகப்படுத்திய ஆண்டு என்ன? விடை ஆப்ஷன் பி 2005. 13வது கேள்வி, எந்த டெல்லி சுல்தான் இந்தியாவில் அங்காடி சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார்? விடை ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி. 14வது கேள்வி, சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ ஜோதிபா புலே. 15வது கேள்வி, புத்த கல்வெட்டுகளை படிக்க இந்தியாவில் 2 ஆண்டுகள் தங்கிய சீன அறிஞர் யார்? விடை ஆப்ஷன் டி சூன் சங். மேலும் வீடியோக்களுக்கு நம்ம பிரெயின் தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.